ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இட்லி பானையில் பீட்சா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இந்த பீட்சாவில் நோ ஈஸ்ட் நோ சீஸ். நார்மலாக சப்பாத்தி மாவு செய்ய மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பிசைஞ்ச மாவில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த அரை மணி நேரம் ஊற வச்ச இந்த மாவு தான். மைதா மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த மாவை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவின பிளேட்டில் வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட்சா மாவை ஒரு பிளேட் சைஸ்க்கு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இதை அப்படி ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் அப்படி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் டொமேட்டோ சாஸ், பீட்சா சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதிலாக தக்காளி சட்னி அப்ளை பண்ணிட்டு இதுவும் அப்ளை பண்ணலாம். அப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சட்னி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி அப்படி தூவி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை இதில் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் துருவன கேரட்டை இது மேலே அப்படி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேரட்டெல்லாம் அது மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம இதிலையே கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, வத்தப்பொடி இதெல்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சா மேலே அப்படியே இப்படி தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பீட்சா மேலே பொடியெல்லாம் தூவியாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனோனையும் ஒரு இட்லி தட்டை இந்த இட்லி பானைக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம இட்லி தட்டை வச்சுட்டோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சாவையும் இது மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பானையை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பீட்சா நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பீட்சாவை கட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம பீட்சாவை கட் பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.